அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் குறிக்கோள்னு ஒன்று இருக்கும். சிலரால அதை அடைய முடியுது, சிலரால அதை அடைய முடியல. அடைய முடியாதவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அடைய முடிஞ்சவங்களுக்கும் உறுதுணை செஞ்சதும் பல விஷயங்கள் இருக்கலாம். இங்க நம்மக்குள்ள இருக்க குறிக்கோளை நம்ம அடையணும்னா அதற்கு தேவை முதலில் நம்ம ஆசைப்படணும். அதாவது நான் மருத்துவர் ஆகணும்னு நினைச்சேன்னா முதல்ல நான் அந்த மருத்துவத்துறை மேல ஆசைப்படணும். மருத்துவர் ஆகணும்னு நான் முழு மனதா விருப்பப்படணும் இல்லையா? அதற்கு நான் விருப்பப்பட்டா மட்டும்தான் என் மனசு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய மனசினோட வேகத்தினால என்னுடைய செயல்பாடும் அதை நோக்கி இருக்கும். அப்போ சரியான வழிகாட்டுதல் இருந்தா என்னுடைய ஆசை, என்னுடைய செயல்பாடு, இந்த இரண்டுக்கும் அந்த வழிகாட்டுதலின் பேர்ல அந்த குறிக்கோளை என்னால் அடைய முடியும். சரிதானே? முருகப்பெருமானுக்கு 2 மனைவிகள், தெய்வ யானையம்மா, வள்ளியம்மன். தெய்வ யானையம்மன் இச்சாசக்தி ஸ்வரூபமா சொல்லப்படுது. வள்ளியம்மன் கிரியாசக்தி ஸ்வரூபமா சொல்லப்படுது. நம்முடைய குறிக்கோளை அடைய நமக்கு முதல்ல தேவைப்படுவது விருப்பம். அந்த விருப்பத்தை கொடுத்து அதை நோக்கிய நினைவை கொடுக்கிறது இச்சாசக்தியான தெய்வானை. நம்மளோட குறிக்கோள் மேல உண்டான விருப்பத்தினால அதன் தகுந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது வள்ளியம்மன். சரி, குறிக்கோள் மேல விருப்பமும் உண்டாகியாச்சு, அதற்கு தகுந்த செயல்பாடுகளும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆனா நமக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்வதற்கு நமக்கு தேவை ஞானம். இச்சாசக்தியா தெய்வானையும் கிரியா சக்தியா வள்ளியும் நின்னாலும் நமக்கெல்லாம் அந்த செயலை செய்து முடிப்பதற்கான ஞானத்தை தருவது, ஞான ஸ்வரூபமாக இருப்பது முருகப்பெருமான் கையில் இருக்கிற திருவேல். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருகிற முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தா நம்மளோட குறிக்கோளை எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து நம்மளால அடைய முடியும். இது போன்ற பல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன், சௌந்தர்யா கபிலன்.